வாவ், ஷார்ட்ஸ் நல்லா இருக்குது. என்னது ரைட் ஆஃப் கால்ல இருந்து இவ்வளவு ஷார்ட்ஸ் விட்டுருக்காங்க, நல்லா தான் இருக்குது. பா, இந்த இடம் சூப்பரா இருக்குது. எங்க தாத்தா உட்கார இடம் நல்லா பக்காவா இருக்குது. நல்லா இயற்கை காத்தடிக்குது, லைட்டா வேர்க்குது, பக்காவா இருக்கு. சூப்பரா இருக்குது ரீல்ஸ். கீழே விழுறது கூட தெரியாம போன் பண்ணிட்டு இருக்கோம். சரி என்னன்னு கேட்போம். பேராண்டி பேராண்டி சொல்லு தாத்தா. என்ன பேராண்டி பண்ணிட்டு இருக்க? ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் தாத்தா. என்ன ஷார்ட்ஸ் பேராண்டி? புதுசா லைட் ஆஃப் கால்ல இருந்து ஷார்ட்ஸ் விட்டு இருக்காங்க, சூப்பரா இருக்கு தாத்தா, பாக்குறீங்களா? வேணாம் வேணாம், என்னன்னா உட்காரத்துல நீ உட்காந்துட்டு இருக்க. தாத்தா அது வந்து இந்த இடம் பக்காவா இருக்கு தாத்தா, உட்காந்து அருமையா இருக்கு. சரி சரி, என்ன முடியுது தாத்தா? இது வந்து டபுள் சைட் கட்டிங் தாத்தா. இந்த சைடு பாத்தீங்களா, நல்லா இருக்கா? கோட் நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. கூட கொஞ்ச நேரம் உட்காந்து வெட்டி இருக்க வேண்டியது தானே. அது வந்து தாத்தா மிஷின் வந்து லூஸ் ஆயிடுச்சு, அதனால சொயின்னு வச்சுட்டாங்க தாத்தா. சரி சரி, நல்ல பையனா இருக்கியா? நல்ல பையன் தாத்தா. சரி, கொஞ்சம் போய் தண்ணி ஏத்திட்டு வா. தாத்தா தாத்தா ஐயோ தாத்தா, எவ்வளவு நாளைக்கு கஷ்டம் தாத்தா. தாத்தா உட்காருங்க தாத்தா. எல்லாம் பண்ணிட்டு பிறகு ஓட்டுறாத, கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். ஐயோ தாத்தா, சொல்லுங்க தாத்தா. கொஞ்சம் என் கொம்பு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? பஜார் தாத்தாவுக்கு கொம்பு வேணுமா? இந்த வயசுல நடந்து எதுக்கு போனோம்? கொம்பு எடுத்துட்டு சொன்னா மரத்துல அறுத்துட்டு இருக்கான் போலியே. என்னப்பா நீ மட்டும் தான் வந்திருக்க? கொம்பு எங்கப்பா? தாத்தா கொம்பு நான் குரங்கு அடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வர சொல்ல, நடந்து போறதுக்கு எடுத்துட்டு வர சொன்னேன். அந்த கொம்பு தான் தாத்தா இது. ஐயோ, உங்ககிட்ட சொன்னதுக்கு நானே போய் எடுத்துட்டு வந்திருப்பேன்பா. சரி தாத்தா, தடியா போய் எடுத்துட்டு வா போ. தடி கொம்பு எங்க தெரியல தாத்தா. தாத்தா வேலைக்கு தாத்தா, பெரியவங்களை மதிக்கணும். போப்பா போய் எடுத்துட்டு வாப்பா தடி கொம்பு. தாத்தா டைம் ஆகுது தாத்தா, ஃபுட்பால் விளையாட போகணும் தாத்தா. நீ ஃபுட்பால் விளையாடுற வயசுல நான்லாம் இப்போ நடந்து கொம்பு வச்சு ஃபுட்பால் ஆடுவோம்பா. சீக்கிரம் எடுத்துட்டு வா தாத்தா. எவ்வளவு கட்சி மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க, நாங்க இன்னும் எவ்வளவு வேலை பண்ணணும் தாத்தா. வச்சுக்கோங்க, கொஞ்சம் தடி கொம்பு எடுத்துட்டு வா போப்பா. இது எடுக்கிறதுக்கு எங்க தாத்தானுக்கு வேற வேலை இல்ல, இப்ப பார்த்தாலும் கொம்பு கொம்பு. தாத்தா மோசே கொம்பு தாத்தா, மோசே கொம்பு. செங்கடல ரெண்டா இப்ப இருந்தாருல அந்த கொம்பு. ஐயோ, என்ன மாட்டடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க? ஓ, மாட்டடிக்கலாமா இதை வச்சு? தெரியல. சொன்னா குரங்கு அடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்த, இந்த வாட்டி சொன்னா மாட்டு அடிக்கிறதுக்கு வந்துடும். ஓ, நீயே வச்சுக்கோப்பா இந்த கொம்பை, நான் போறேன். உட்கார் உட்கார் உட்கார், உட்காந்து சாட்ஸ் பாரு, உட்காந்து. சரி போயிட்டு வரேன். நான் போய் ஃபுட்பால் ஒரு மேட்ச் போட்டு வந்துடுறேன். எங்க தாத்தா இந்த வயசுல ஃபுட்பால் விளையாடுறாரு, நம்மளுக்கு ஃபுட்பால் விளையாட காலியெல்லாம் வலிக்குது. சே, நம்ம தாத்தா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு, நம்ம தான் வீக்கா இருக்குமோ? மாடு அடிக்கிற கொம்புல நம்மளுக்கு எதுக்கு? இனிமே தாத்தா கீழ்படியணும். தாத்தா சொல்லும் போது நம்ம ரொம்ப ஆக்ஷன் பண்ணிட்டோமோ? தப்பு. இனிமே எங்க தாத்தா சொல்றது நான் நல்லா கீழ்படியணும். சரி, நீங்களும் உங்க தாத்தா கீழ்படிங்கண்ணே, பெரியவங்களை மதிங்க. தாத்தா பாட்டி பெற்றோர்களுக்கு சொந்தக்காரங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, மதிங்க. என்ன போல இருக்காதீங்க, சரியா? பை.